சுவாமியே சரணமையப்பா, குருவின் குருவே சரணமையப்பா. கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு ஐயப்ப விரதத்தை பற்றி அற்புதமான முறையிலே சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே ஐயப்பனுக்கு அகிலமெங்கும் ஆலயங்கள் இப்போது அமெரிக்காவிலே ஐயப்பன் ஆலயம் இருக்கின்றது, இப்படி மலேசியாவிலே இருக்கின்றது, சிங்கப்பூரிலே இருக்கின்றது, இப்படி பல நாடுகளிலே ஐயப்பனை கொண்டாடுகின்றார்கள் பக்தர்கள். இந்த ஐயப்பனை நமக்கு அறிமுகம் படித்து வைத்தவர்கள் யார் என்று பார்த்தோமானால், மறைந்த மிகப்பெரிய நாடக மேதை நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை அவர்கள் இந்த ஐயப்பனுடைய சரித்திரத்தை தெரிந்து கொண்டு அதை பற்றி பலவிதமான ஆராய்ச்சிகளை எல்லாம் செய்து அதன் பிறகு அற்புதமான தெய்வம் இந்த ஐயப்பன், இவரை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு, காரணம் புத்திர பாக்கியத்தை அருள்கின்ற அற்புத தெய்வம் ஐயப்பன். இன்றைக்கு நிறைய இல்லங்களிலே ஐயப்பன் என்று பெயர் வைப்பது சகஜம். ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு குருசாமிக்கு திருச்சி ஐயப்பன் என்றே பெயர். திருச்சி அவருடைய பூர்வீகம், அவருடைய திருப்பெயர் ஐயப்பன். அவருக்கு வயது கிட்டத்தட்ட 75க்கு மேல் ஆகிவிட்டது. 75 வயதுக்கு முன்னால் ஐயப்பன் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள் என்றால், ஐயப்பன் எப்படிப்பட்ட ஒரு கருணாமிருத தெய்வம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். புத்திர பாக்கியத்தை அருள்கின்ற அற்புத தெய்வம். இதை எதற்காக நான் சொல்கின்றேன் என்றால், இந்த திருச்சி ஐயப்பனுடைய தந்தையார் மிகப்பெரிய ஒரு வயலின் வித்வான். அவர் அன்பிற்குரிய நாடக மேதை நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை அவர்களுடைய நாடக குழுவில் வயலினிஸ்டாக பணிபுரிந்து வந்தார். அவருக்கு திருமணமாகி பிள்ளை பேறு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்களாக பிள்ளை பேறு இல்லை. அப்போது நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை அவர்கள் அவரோடு பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் சொன்னாராம், ஐயப்பனுக்கு வேண்டிக்கொள். ஐயப்பன் என்றால் யார் என்று கேட்டிருக்கின்றார். சபரிமலையில் கேரளத்திலே இருக்கின்ற கோவில். இந்த ஐயப்பனை வேண்டிக்கொள், நிச்சயமாக உனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். குழந்தை மகனாக பிறந்தால் ஐயப்பன் என்று பெயர் வை என சொன்னாராம். அவர் சொல்லி ஐயப்பனுக்கு நேர்ந்து கொண்டு கேரளத்திலே நாடக விஷயமாக அங்கே முகாமிட்டிருந்த போது சபரிமலைக்கு சென்று முறையாக விரதம் இருந்து சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசித்து வந்த அடுத்த வருடம் இந்த ஐயப்பன் குருசாமி அவர்கள் பிறந்தாராம். அதனால் அவருக்கு ஐயப்பன் என்றே பெயர் வைத்தார். இதை எதற்காக நான் அழுத்தி சொல்கின்றேன் என்றால், இந்த ஐயப்பனை நமக்கெல்லாம் கொண்டு சேர்த்த பெருமை என்பது மூத்த குருமார்களான நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை, அவருடைய குழுவிலே நடிகராக இருந்த மணஞ்சேரி என்று மணஞ்சேரி நாராயணன் நம்பியார் என்று அழைக்கப்பட்ட நம்ம நம்பியார் குருசாமி அவர்கள், இவர்களெல்லாம் நமக்கு ஐயப்பனுடைய அருமை பெருமைகளை எடுத்து சொல்லி நாம் பல்லாண்டுகளாக ஐயப்பனை சென்று தரிசிக்கின்றோம் என்றால் அதற்கு இவர்களெல்லாம் மூத்த முக்கிய காரணங்கள். மூத்த குருமார்கள். எப்போதுமே ஐயப்ப வழிபாட்டிலே குருசாமிமார்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கின்றது. காரணம் இதெல்லாம் தான். ஐயப்பனை நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்த மூத்த குருமார்கள். இப்போது எத்தனையோ வசதிகள் இருக்கின்றது. ஒரே நாளிலே சபரிமலை சென்று தரிசனம் செய்து நாம் திரும்புகின்றோம். ஆனால் யோசித்து பாருங்கள், அன்றைய காலகட்டத்திலே ஒரு அசைக்க முடியாத பக்தி உள்ளத்திலே இருந்தால்தான் அந்த கானக பாதையை தேர்ந்தெடுத்து ஐயப்பனை தரிசித்து நாம் திரும்பி வருவோம் என்கின்ற நம்பிக்கையோடு செல்ல முடியும். எனக்கு நான் தழுதழுக்கின்றது இந்த பேசும்போது. யோசித்து பாருங்கள், இப்போதே அந்த நீலிமலையும் இந்த அப்பாச்சி மேடும் ஏற முடியவில்லை. பெருவழியிலே கரிமலை மிக மிக கடினமாக இருக்கின்றது. கரிமலை ஏற்றம் மிக மிக கடினம். அதேபோல் புலிமேடு என்று சொல்லப்படுகின்ற அந்த பாதையும் மிக கடுமையான பாதை. ஆனால் கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு முன்னால்
இந்த பாதைகளை அப்போதெல்லாம் பாதையை சரி செய்து கொண்டே தான் ஏற வேண்டும். பெருவழி பாதை என்று எதுவும் தனியாக பாதை கிடையாது. அங்கே வண்டி பெரியாரோடு அந்த வாகன பாதை நிறைவு பெற்றுவிடும். வண்டி பெரியாரிலிருந்தே நடந்து தான் செல்வார்களாம் சபரிமலைக்கு, பல மூத்த குருமார்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆக இப்படிப்பட்ட மூத்த குருசாமிமார்கள் எல்லாம் நமக்கு ஐயப்பனை அறிமுகப்படுத்தி வைத்த காரணத்தினாலே ஐயன் ஐயப்பனுடைய பெருமைகளை நாம் தெரிந்து கொண்டோம். அதன் பிறகு ஐயப்ப கானாமிருத அற்புதமான குருசாமி அமரர் கே வீரமணி குருசாமி அவர்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஐயப்பன் பாடல்களை எல்லாம் நமக்கு பாடி ஐயப்பனுடைய பெருமைகளை நமக்கு சொல்லி பல லட்சக்கணக்கான பேர்களை ஆன்மீக பாதையிலே வழி நடத்தினார். இப்படி இவர்களெல்லாம் ஐயன் ஐயப்பனுக்கு செய்த தொண்டுகள் என்பது விவரிக்க முடியாதது. அதேபோல் இந்த ஹரிவராசனத்தை பற்றி வருகின்ற பகுதிகளிலே பார்க்க இருக்கின்றோம். ஹரிவராசனம் அதை கேட்கும் போதே நமக்கு மனமெல்லாம் அப்படியே ஐயன் ஐயப்பனோடு தஞ்சம் அடைந்துவிடும். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த ஹரிவராசனம் பாடலை கொடுத்தவரும் கம்மங்குடி குலத்தையர் என்கின்ற ஒரு அற்புதமான ஐயப்ப பக்தர். அவருக்கு ஐயன் ஐயப்பன் அடியெடுத்து கொடுத்து இந்த ஹரிவராசனத்தை பாடியதாக வரலாறு இருக்கின்றது. இந்த ஹரிவராசனம் பாடல் அப்போதெல்லாம் சபரிமலையிலே அவர் பாடி நடையை சாற்றுவார்களாம். இது முறையாக நடைபெற்று கொண்டு வந்திருந்தது. அதன் பிறகு இப்போது ஐயப்ப பக்தரும் மிகப்பெரிய சங்கீத மேதையுமான கே.ஜே. யேசுதாஸ் அவர்கள் அவருடைய குரலால் ஐயன் ஐயப்பன் காலையிலே எழுகின்றார், இரவிலே சயனிக்கின்றார். இது எப்படிப்பட்ட அற்புதமான பாக்கியம் அவருக்கு! ஐயன் ஐயப்பன் மேல் அவர்கள் வைத்திருக்கிற அவருடைய குடும்பத்தார் வைத்திருக்கின்ற பக்தியின் காரணமாக ஐயன் ஐயப்பன் மதம் கடந்து அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பெருமையை கொடுத்திருக்கின்றார். எல்லாம் ஐயப்பன், எல்லாம் ஐயப்பன். குருநாதரே சரணமையப்பா. மேலும் பார்ப்போம்.